السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதம் முஹர்ரம் மாதத்திலே நாம் எல்லாம் பிரவேசித்திருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டின் துவக்கத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அருளாளி ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். ஒரு வருடத்திலே 12 மாதங்கள் உண்டு. இறைவனுடைய எழுத்தில் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அது இன்றைக்கு நேற்றல்ல, என்றைக்கு இறைவன் வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அன்றிலிருந்து இப்படித்தான் 12 மாதங்கள் தான் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனிதமிக்கவை என்று இறைவன் கூறுகிறான். அந்த 4 மாதங்கள் என்ன? இறைவன் குர்ஆனிலே அதை குறிப்பிட்டு காட்டவில்லை. 4 மாதங்கள் புனிதமானது என்றுதான் கூறுகிறான். அவை என்ன என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். 3 மாதங்கள் தொடராக வரும். அதுதான் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். அதற்கடுத்து இன்னொரு மாதம் வருகிறது, இடையிலே வருவது, அதுதான் ரஜப் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 4 புனிதமிக்க மாதங்களில் ஒன்று முஹர்ரம் மாதம். அதுதான் இப்போது நாம் பிரவேசித்திருக்கிற முஹர்ரம் மாதம். இமாம் ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இறைவன் புனிதமான மாதத்தை கொண்டே ஆண்டை துவக்குகிறான். புனிதமான மாதத்தை கொண்டே ஒரு ஆண்டை இறைவன் பூர்த்தியாக்குகிறான், நிறைவு செய்கிறான் என்றார்கள். உண்மையும் அதுதானே. வருடத்திலே 12 மாதங்கள். முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம், அது புனிதமானது. கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம், அதுவும் புனிதமானது தான். இறைவன் இப்படித்தான் செய்கிறான். புனித மாதத்தை கொண்டு தொடங்கி புனித மாதத்தை கொண்டு நிறைவு செய்கிறான். அதே போல இன்னொரு சிறப்பும் இந்த மாதங்களுக்கு இருக்கிறது, முஹர்ரத்துக்கும் அந்த துல்ஹஜ்ஜுக்கும். அதாவது முஹர்ரம் மாதமும் ஒரு தியாகத்தை பறைசாற்றுகிறது, துல்ஹஜ் மாதமும் ஒரு தியாகத்தை பறைசாற்றுகிறது. இந்த முஹர்ரம் மாதம் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகத்தை நமக்கு அறிவிக்கிறது. அதே போன்று கடைசி மாதம் துல்ஹஜ் மாதம் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நமக்கு அறிவிக்கிறது. தியாகத்தை கொண்டே தொடங்குகிறது வருடம், தியாகத்தை கொண்டே நிறைவு அடைகிறது அந்த வருடம். அப்படியானால் இதிலே நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் வருடம் முழுவதும் தியாக உணர்வோடு வாழ வேண்டும், தியாகத்திற்காகவே தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை இவை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த முஹர்ரம் மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மாதத்தின் பெயர் முஹர்ரம். முஹர்ரம் என்றாலே புனிதமானது என்பதுதான் பொருள். இறைவன் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்கிறான் பாருங்க. முஹர்ரம் என்றால் புனிதமாக்கப்பட்டது, பெயரிலேயும் புனிதமானது என்று இறைவன் அந்த மாதத்திற்கு சிறப்பை கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முஹர்ரம் என்கின்ற பெயரை சூட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னால அரபுகளுக்கு மத்தியிலே இருந்த பெயர் சஃபருல் அவ்வல் அப்படிங்கிறது தான், முதலாவது சஃபர். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அரபி மாதத்துல? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் அப்படிதான் சொல்லிட்டே போவோம். முஹர்ரத்துக்கு அடுத்ததான சஃபர் வருது. ஆனா அந்த ஐயாவுல் ஜாஹிலியா காலத்துல முஹர்ரத்துக்கு பேரு சஃபருல் அவ்வல், முதலாவது சஃபர். இப்போ நம்ம சஃபர் சொல்றோம்ல இரண்டாவது, அதுக்கு சஃபரு சானி, இரண்டாவது சஃபர் சொல்லுவாங்க. ஆனா இந்த சஃபருல் அவ்வல் முதலாவது சஃபர் என்று பெயர் இருந்ததை மாற்றி முஹர்ரம் என்று பெயர் சூட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க சொன்னாங்க, அஃதலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு அடுத்து
சிறந்த நோன்பு எது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோக்கப்படுகிற நோன்பு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்கிறார்கள். 12 மாதங்கள், 12 மாதத்தையும் படைச்சது அல்லாஹ் தான். அப்படிங்கும் பொழுது முஹர்ரம் மற்றும் ஷஹ்ருல்லா அல்லாஹ்வின் மாதம் சொன்னா, அப்ப மற்ற மாதங்கள் யாருடைய மாதங்கள்? அதுவும் அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் உருவாக்கின மாதங்கள் தானே. ஏன் இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல்லா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றா, மற்ற மாதத்திற்கு இல்லாத சிறப்பும் மேன்மையும் பெருமையும் அருமையும் இந்த மாதத்திற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு. இறைவனுடைய திருநாமத்தின் பக்கம் ஒரு பொருள் இணைக்கப்பட்டு விட்டால் அது மற்றவர்களை விடவும் சிறந்தது என்பதை அறிவிக்கும். உதாரணத்துக்கு, உலகத்தில் கோடான கோடி மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் உண்டு. ஆனால் இறைவன் காபாவை தான் பைத்தி, எனது இல்லம் என்கிறான். பைத்துல்லா நம்ம சொல்றோம்ல, அல்லாஹ்வின் இல்லம். இப்ப நம்ம இருக்கிறோமே, இதுவும் பைத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லம் தானேங்க. உலகத்தில் இருக்க எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுடைய இல்லம் தானே. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய அந்த குர்ஆனிலே இறைவன் சொன்னான், கஅபா பைத்தி, எனது இல்லம் என்றான். அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களும் என்னுடைய இல்லங்கள் தான். ஆனா எந்த பள்ளிக்கும் இல்லாத சிறப்பு இந்த காபாவிற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு தான் இறைவன் காபாவை தன் பக்கம் இணைத்து சொன்னான், அது எனது இல்லம் என்று. அதே போன்று பாருங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை பற்றி இறைவன் கூறுகின்ற போது ஹாதிஹி நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வின் ஒட்டகம் என்கிறான். இப்ப இந்த உலகத்தில் எத்தனையோ ஒட்டகங்கள் உண்டு, கோடிக்கணக்கான ஒட்டகங்கள் உண்டல்லவா. ராஜஸ்தான் மாநிலத்தில் நம்ம நாட்டில் இருக்கிறது எத்தனை ஒட்டகங்கள். அரபு உலகில சொல்லவே தேவையில்லை, பாலைவனங்கள்ல எல்லாம் நிறைய ஒட்டகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் அல்லாஹ் படைத்த ஒட்டகம் தான். ஆனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒட்டகத்தை அது எனது ஒட்டகம் என்று இறைவன் பெயர் சொல்லுகிறான். எனது ஒட்டகம் என்று அல்லாஹ் தன்னுடைய நாமத்தோடு அதையும் இணைக்கிறான். நாக்கத்துல்லா, அல்லாஹ்வின் ஒட்டகம். அவட என்ன அர்த்தம்? எந்த ஒட்டகத்திற்கும் இல்லாத சிறப்பு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட இருந்த ஒட்டகத்திற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு தான். இப்படி நீங்க ஒவ்வொன்றாக எடுக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அல்லாஹ் சொன்னதா சொல்லி காட்டுறாங்கல்ல, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வஅன அஜ்ஸி பிஹி, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவன் ஹதீஸே குத்ஸில இப்படி சொல்றான். இப்ப ஏன் அல்லாஹ் தஆலா நோன்பு எனக்குரியன்னு சொல்றானே? மற்ற வணக்கங்கள்ல யாருக்குரியது? நாம் தொழுகிறோமே, யாருக்குரியது? ஹஜ் செய்கிறோமே, யாருக்குரிய வணக்கம்? ஜகாத் கொடுக்கிறோமே, யாருக்குரிய வணக்கம்? எல்லாம் இறைவனுக்குரிய வணக்கம் தானே. அப்படி இருக்க நோன்பு எனக்குரியது என்று இறைவன் ஏன் சொன்னான்? மற்ற வணக்கங்களுக்கெல்லாம் இறைவன் தானே கூலியை தருகிறான். நாம் தொழுகிறோம், இறைவன் தான் கூலியை தருகிறான். ஜகாத் கொடுக்கிறோம், இறைவன் தான் கூலியை தருகிறான். திக்ர் செய்கிறோம், அல்லாஹ் தான் கூலியை தருகிறான். அப்படி இருக்கின்ற போது நோன்புக்குரிய கூலியை நானே வழங்குவேன் என்று இறைவன் ஏன் சொன்னான்? மற்ற வணக்கங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த நோன்புக்கு உண்டு என்பதை காட்டுவதற்காக இறைவன் தன் பக்கம் இணைத்து சொன்னான். அதே போன்றுதான் இந்த முஹர்ரம் மாதம் மற்ற மாதங்களை போல இது அல்லாஹ்வுடைய மாதம். ஆனாலும் கூட ஏன் இதை குறிப்பிட்டு அல்லாஹ்வின் மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்றா, மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த மாதத்திற்கு உண்டு என்பதை காட்டுவதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த மாதம் மற்ற மாதங்களை விட சிறப்பு பொருந்தியதாக இருக்கிறது? காரணம் இருக்குங்க. பல நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த மாதத்தில் தான் நடந்தது. அவற்றில் ஒன்று நம்ம சொல்றதா இருந்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் பாதுகாத்தது அந்த 10வது நாள், முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் அன்றுதான். இது புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரம் வர்றாங்க. யஹூதிகள் எல்லாம் அந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே நோன்பு வைக்கிறாங்க. காரணம் கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய தினத்துல நீங்க நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம்? அந்த யஹூதிகள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
அவர்களை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா இந்த நாளில் தான் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியாக இருந்த ஃபிரௌனையும் அவனை சார்ந்தவர்களையும் இந்த நாளில் தான் இறைவன் அழித்தான். இதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளிலே நோன்பு நோற்றார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக அதை பின்பற்றி நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்றார்கள் அந்த யகூதிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா விஷயம்? நஹனு அஹக்கு பி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே உங்களை விடவும் மிக மிக தகுதி உள்ளவர்கள் நாங்கள் தான், நாங்களும் நோன்பு நோற்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோத்தாங்க. அதே போல சஹாபா பெருமக்களையும் நீங்களும் நோன்பு வையுங்க. நாங்கள் இந்த 10வது நாளிலே புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இந்த 2 கிதாபிலையும் மற்ற கிதாபுகளையும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான் அல்லவா, எவ்வளவு பெரிய காரியம். இது நடந்தது முஹர்ரம் மாதம் தானங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரமலானுக்கு பிறகு சிறந்த மாதம் என்பது இந்த முஹர்ரம் மாதம் தான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா சஹாபா பெருமக்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த 10வது நாளிலே நோன்பு நோற்பதற்கு தங்களுடைய பிள்ளைகள், அவர்கள் பருவம் அடைந்தவர்கள் அல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள் தான், அவர்களை கூட நோன்பு வைக்குமாறு தூண்டுவார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். ருபையா பின்த் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்களிலே சின்ன பிள்ளைகளா இருந்தாங்கல்ல, அவங்களை கூட நாங்கள் நோன்பு நோக்க வைப்போம். பொதுவாக பிள்ளைகள்லாம் 6 வந்து நோன்பு வச்சுருவாங்களா, இந்த லோகருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுருக்காங்க, சாயங்காலம் வச்சுக்கிறங்க, பசிக்குதுமாங்க, தாங்குங்கிறாங்க, நான் நோன்பு விட போகிறேங்கிறாங்க. இது ஒரு போராட்டமே நடக்கும் வீடுகளில். ஆசையில் வச்சிட வேண்டியது சாயங்காலம் ஆன உடனே காலையிலேயே நோன்பு விட போகிறோன்னா பெற்றோர் தானம் விட்டுருவாங்க. ஏன் சின்ன பிள்ளைகள் தானே. ஆனால் பல்லாம் பட்டினியாக இருந்துட்டு சாயங்காலம் நோன்பு திறப்பது 1 மணி நேரம் இருக்கும், 2 மணி நேரம். அப்போ போய் நான் நோன்பு விட்டுன்னு சொன்னால் பெற்றோர்களை தாங்கிக் கொள்ள முடியாது தானே. பிள்ளை இவ்வளோ நேரம் பசிச்சிருந்துச்சு, தாமா இருந்துருச்சு, கடைசி நேரத்தில் போய் நோன்பை விட்டுட்டாக்க என்ன ஆகுது, கவலைப்படுவாங்கல்ல. அதே போலதான் அங்கேயும் இந்த சின்ன பிள்ளைகளை நோன்பு வைக்குமாறு சொல்லுவாங்க. இந்த 10வது நாள் அன்று பிள்ளை நோன்பு வச்சிருவாங்க. சாயங்கால நேரத்துல பசியினால பிள்ளை அழுவாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, ருபையா பின்த் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அந்த நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் பொம்மைகளை கொடுத்து விளையாட்டு காட்டுவோம் நோன்பு துறக்கிற வரைக்கும் என்கிறார்கள் ருபையா பின்த் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த சின்ன பிள்ளைகளை கூட நோன்பு வைக்க வேண்டும் என்று ஏன் தூண்டினார்கள் இந்த சஹாபா பெருமக்கள் என்றால், முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பு என்பதால் தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த சின்ன பிள்ளைகள் அவசியம் இல்லதானே? அவசியம் இல்லதான். ஆனாலும் கூட சின்ன பிள்ளைகளை நல்ல செயலின் பக்கம் செய்யுமாறு பழக்க வேண்டும், அவர்களை நல்வணக்கம் செய்யுமாறு தூண்ட வேண்டும் அந்த வயசிலேயே. அப்படி செஞ்சுட்டாக்கா அவர்கள் லைஃப் முழுவதும் வணக்க செய்வாங்க. அந்த பயிற்சி அந்த சின்ன பிள்ளையில, அந்த சின்ன பிள்ளை உள்ளத்துல அதை பதிஞ்சிடணும். இன்னைக்கு பாருங்க, பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பள்ளிக்கு போய் தொழுவாங்க, எந்த வயலும் தொழ விட மாட்டாங்க. அவங்கள யார் நினைக்கிறீங்க? அவங்கள சின்ன பிள்ளை இருக்கும்போது பள்ளிக்கு போய் தொழுவ விட இருப்பாங்க. தொழுகை விட முடியாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு கட்டளையிடுங்கள். வக்ரிபூஹும் அலைஹா, 10 வயதை அடைந்த பின்னரும் தொழாமல் இருந்தால் அடித்து தொழ வையுங்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் அவங்க அடிக்கணும்? தொலை சொல்லலாம், தொழலன்னு சொன்னா ஏன் அடிக்கணும்? அவங்க பருவம் தான் அடையலையா? பருவம் அடைந்தவர்களுக்கு தானே தொழுகை கடமை. அவர்கள் தொழுகை இன்னும் கடமையாகவில்லை, ஏன் அடித்து தொழ சுமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்றால் காரணம் இருக்கிறது. அந்த வயசுல அந்த பிள்ளைகளை தொழுமாறு வைங்க. அதுதான் பின்னால அவருடைய வாழ்நாள்ல இறைவனை தொழுவார்கள், விடாமல் தொழுவார்கள் என்பதற்கு தான். பிள்ளைகள் வந்து நம்மளை பார்க்கும், நம்ம என்ன செய்யறோமோ அப்படியே செய்யும். வீட்டில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை எல்லாம் சுன்னத்துகள் அப்படிதான் சொல்ல வச்சாங்க. நீங்க வந்து ஃபர்து தொழுகை பள்ளிக்கு வந்துருங்க, சுன்னத் தொழுகை வீட்டில் தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அப்படித்தானே செய்வாங்க. வீட்டில தான் சுன்னத் தொழுகை தொழுவாங்க, பள்ளிக்கு வந்து ஃபர்து தொழுகை நடத்துவாங்க. பிறகு பின் சுன்னத் இருக்கிறதுல அதை தொழுவதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. ஏன்?
வீட்டிலேயும் தொழுகை நடக்க வேண்டும். அதனுடைய பரக்கத்தும் இறை அருளும் வீட்டுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்கள் தொழுவதை காணுகின்ற போது அவர்களும் தொழுகின்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் பிறக்கும். நம்ம பார்க்கலாம், வீட்டில் ஒரு பெண்மணி தொழுவாங்களா, வீட்டோட சின்ன பிள்ளை பக்கத்துல போய் நின்றுக்கிறோம். உம்மா குனிவாங்க, இந்த பிள்ளையும் குனியும். அந்த பிள்ளை யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கல, நிமிருவாங்க, அந்த பிள்ளையும் நிமிரும். ஏன்? பார்க்கிறது, செய்கிறது. அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே பழக்கப்படுத்த வேண்டும் நல்வணக்கம் செய்வதற்கு. ஏன்னா பொதுவாக கூட சொல்லுவாங்கல்ல, கற்றுக் கொடுத்தல் என்பது சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, அது கல்லிலே செதுக்கியது போல. அப்படி கல்லிலே செதுக்க அப்படியே இருந்துடும். ஆனா பெரியவங்களாம் மனப்பாடம் பண்ணாலும் வச்சுக்கோங்க, ஓடி இருக்க தண்ணியில் எழுதுன மாதிரிதான். இன்னைக்கு மனப்பாடம் பண்ணுவாங்க, நாளைக்கே மறந்துடும். ஏன்? அந்த வயது அப்படி. ஆனா சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே பதிந்து போய்விடும். பசுமரத்திலே அரைந்த ஆணியை போல என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகவேதான் சிறு வயதிலே நல்வணக்கம் செய்கின்ற ஒரு அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கல்ல, தொழுமாறி யௌங்கண்டு. அதனாலதான் நோன்பு விஷயத்தில அந்த சஹாபா பெருமக்கள் அப்படி செய்து காட்டினார்கள். அந்த நோன்பு 10வது நோன்பு என்ன சிறப்பு இருக்கிறது? யுகஃபிரு சனத்தல் மாதியா, கடந்த வருடத்தின் பாவங்களுக்கெல்லாம் அந்த நோன்பு பரிகாரமாக அமைந்துவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, யார சொல்றதா, முஹர்ரம் மாதம் 10 அன்னைக்கு நாம நோன்பு வைக்கிறோம், அதே 10 அன்னைக்கு யஹூதிகளும் நோன்பு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க உடனே அப்படிதான் வச்சுட்டு வராங்க. இப்ப நம்முடைய செயல்பாடும் அவருடைய செயல்பாடும் ஒன்றாக இருக்கிறதே என்கின்ற ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படியானால் அவர்களுக்கு நாம் மாறு செய்ய வேண்டும். லைன் பகீது இலா காபிலின் லா அஸூமன் தாஸிஐ, வருகின்ற வருடம் உங்கள் கூட நான் இருந்தால் 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் இன்னைக்கு 9, 10 சொல்றோம் அல்லவா? அதனாலதான் இமாம்கள் சட்டம் எடுக்கிறாங்க, 9, 10, 9 வைக்க முடியலையா, 10, 11. ஏன்? யஹூதிகளுக்கு மாறு செய்ய வேண்டும், மாற்றம் செய்ய வேண்டும். அவர்கள் 10 அன்னைக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க. நீங்க 9, 10 வைங்க, மாற்றம் வந்துவிடும். இல்லையா 10, 11 வைங்க, அப்போது மாற்றம் வந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்றாங்க, சூமு கபிலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமன். இந்த 10வது நாள் நோன்பு வைக்கிறீங்கல்ல, முன்னால ஒரு நோன்பு வைங்க, இல்லையா பின்னால் நோன்பு வைங்க. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப 9, 10 அல்லது 10, 11. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 அன்னைக்கு வைக்கலங்க, 10 அன்னைக்கு மாட்டாங்க. ஏன்னா சொன்னாங்க இல்ல, வருகின்ற வருஷம் உங்க கூட நான் இருந்தா 9 அன்னைக்கு சேர்த்து வைப்பேன்னாங்கல்ல. அந்த வருகின்ற வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்ல, இந்த உலகத்தோடு மறைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்க நோன்பு வச்சது 10 அன்னைக்கு தான். ஆனாலும் 9 நம்ம சுன்னத்தையே சொன்னாங்கல்ல, நான் இருந்தா நோன்பு வைப்பேன்ட்டாங்கல்ல, அதெல்லாம் நமக்கு எல்லாம் சுன்னத்தால் போயிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதிகளுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதை பல வகைகளிலே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். யஹூதி எவ்வளவு மோசமானவர்கள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்ப சலாசல காலத்தை எப்படி இருந்திருக்கும்? நல்ல செயலா இருந்தாலும் அவங்களோட ஒத்து போயிடாதீங்க. நோன்பு வைத்தல் நல்ல செயல் தானே, அவங்களும் ஒத்து போயிடாதீங்க, மாறு செய்யுங்க. என்றைக்கும் முஸ்லிம்களுக்கு இடையூறாகத்தான் இருப்பார்கள். அதை நாம் நிதர்சனமாக இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போலதான் நசாராக்களும் கைகோத்துக்கிட்டாங்கல்ல, யஹூதிகளும் நசாராக்களும் கைகோத்துக்கிட்டாலும் முஸ்லிம்கள் எதிராக இருக்கிறாங்க. அந்த காலத்திலும் அப்படித்தான். அதைதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த இருவருக்கும் அந்த இரு சமூகத்திற்கும் மாறு செஞ்சுக்கிட்டே இருங்க. இந்த நோன்பு விஷயத்திலே கூட வணக்க வழிபாடாக தான் மாறு செய்ய சொன்னாங்கல்ல. மற்ற விஷயங்களையும் கூட அப்படி சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த யஹூதிகள் அதே போல நசராக்கள் அவருடைய முடி வெளுத்து விட்டால் அதை கலர் மாற்ற மாட்டார்கள், வெள்ளை அப்படியே விட்டுருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் யஹூத வன் நஸாரா லா யஸ்பஹூன். இந்த யஹூதி நஸராக்கள் தங்கள் முடிகளை கலர் மாற்ற மாட்டார்கள், நிறம் மாற்ற மாட்டார்கள். ஃபஹாலிஃபூன், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்றார்கள். புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மாறு செய்யுங்க, நீங்க கலர் மாற்றுங்கள். ஆனா ஒவ்வொன்றிலும் ஒரு நெறிமுறை வகுத்து தருகிறதா இஸ்லாம். கலர் மாற்றுகள் எந்த கலர் கூட மாற்றலாமா? அங்கேயும் ஒரு இலக்கணத்தை வகுக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஜ்தனிபு ஸவாத், கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள்.
முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் ஃபதஹ மக்கா, மக்கா வெற்றியும் போது ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் மக்கள்லாம் இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையார் அபூ குஹாஃபா அவங்களை அழைத்து வரப்படுது. அவங்க அதுக்கு முன்னாடி இஸ்லாத்தோட அழைத்து வரப்படுது. அப்போ வந்து எல்லாம் இஸ்லாத்தை இருக்க நிலைக்கு வந்துட்டாங்க. அவ அழைத்து வரப்பட்டோன்னே அவங்களுடைய தலைமுடி, தாண்டி முடி எல்லாம் வெள்ளை வெள்ளையண்டு இருக்குது. சொல்லலாங்க கையுருஹாதா விஷயம், ஏதாவது ஒன்றை கொண்டு இந்த கலரை மாற்றுங்க அப்படின்னா, வெள்ளையை மாற்றுங்க அப்படின்னா, அங்கதான் சொன்னாங்க வஜித்தனிபு சவா, கரு நிறத்தை, கருமை நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்க. முஸ்லிம்களையும் பதிவு செய்யப்பட்டாது. அப்ப கலர் மாற்றலாம், ஆனா கருநிறம் கூடாது. கருப்பு நிறத்துல டை அடிக்கிறாங்கல்ல, அது கூடாது. கலர் மாற்றலாம், சிலதான் செஞ்சிருக்கிறாங்கல்ல. அவருடைய தலைமுடிகள் எண்ணி விடலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது தாடியிலும் தலையிலும். ஆனாலும் ஸல்லல்லாஹு கலர் மாற்றினார்கள், மருதாணியை கொண்டு கலர் மாற்றினார்கள். அதனாலதான் புகாரில கூட நீங்க பார்க்கலாம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு வெள்ளி டப்பா வச்சிருந்தாங்க. அந்த டப்பாவுக்குள்ளே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடியை வைத்திருந்தாங்க. யாராவது ஒருவருக்கு நோய் என்றால் அங்கே தண்ணீர் கொண்டு வரப்படும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளி டப்பாவை எடுப்பாங்க, திறப்பாங்க, முடியை எடுப்பாங்க, தண்ணீரை கலந்து கொடுப்பாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்டாது. இங்கே அந்த முடி எப்படி இருந்தது? ஷஅரத்துன் ஹம்ரா, சிவப்பு நிறம் கொண்ட முடியாக இருந்தது புகாரில. அதான் இமாம்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணி யூஸ் பண்ணாங்க, அதனால் அந்த முடி சிவப்பாக இருந்தது. அப்ப கலர் மாற்றலாம், ஆனா எந்த கலர் கூடாது? கருப்பு கூடாது. நீங்க கேட்கலாம், கலர் தான் எல்லாம் கலர் தானே, ஏன் கருப்பு வண்டியும் கூடாது, சிவப்பு கூடும் சொன்னா ஏன் கருப்பையும் கூடாது நீங்க கேட்கலாம். ஆனால் கருப்பு நிறத்திலே ஏமாற்றுதல் இருக்கு. நான் ஒன்றும் வயசானவன் இல்லைங்க, இளைஞர் தாங்க, அப்படி காட்டுவதற்கு தானே கருப்படிக்கிறாங்க. ஆனால் வேறு நிறமாக இருந்தால் ஏமாற்றுதல் கிடையாது. வெள்ளம் உதாரணத்துக்கு மருதாணி போட்டுக்கிறாரு, சிவப்பு நிறத்தில் வச்சுக்க, சரி இவர் வெள்ளை முடியை தான் சிவப்பு நிறமாக ஆக்கியிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும். வெள்ளை முடிங்கிறது அடையாளம் தெரியும், மற்ற கலர்ல ஏதான். ஆனால் கருப்பு அப்படி இல்லை, வெள்ளை முடியே என்னிடம் இல்லை என்று காட்டுவது அங்கே இருக்கிறது, ஏமாற்றுவது அங்கே இருக்கிறது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தவ்சிலாங்கல்ல, ஒட்டு முடி வைத்து விடும் பெண்களையும் ஒட்டு முடி வைத்துக் கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக. அல்லாஹ்வுடைய லஅனத்து தான் வருனாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? அங்கேயும் ஏமாற்றுதல். ஒட்டு முடி எனக்கு நிறைய இருக்குது, கம்மியாவெல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் இருக்குது. பொய் சாட்சி, அது ஜூர் ஹதீஸ்ல வருது. பொய் சாட்சி, இல்லாத ஒன்றை சாட்சியா சொல்வதுதான் பொய் சாட்சி. இங்க இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று காட்டுவதுதான் பொய். அதனாலதான் கருப்பு நிறம் கூடாது, மற்ற கலர் கூடும். சிலர் அனுமதிச்சிருக்கிறாங்க. மருதாணியாண்டா அது சுண்ணத்தான் இருக்கிறது, ஏன் செல்லலாம் செஞ்சு காமிச்சிட்டாங்கல்ல. ஆகவே அது சுண்ணத்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? நான் வருகின்ற வருடம் உங்கள் கூட இருந்தால் 9வது நாளும் நான் நோன்பு நோற்பேன் என்று சொல்லும் பொழுதே ஒரு கருத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லிட்டாங்க, சஹாபாவுக்கு சொல்லிட்டாங்க. வருகின்ற வருடம் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், அப்படிதான் அர்த்தம். இருந்தால் செய்வேன், அப்படின்னா இருக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜில தானே 63 ஒட்டகம் வளர்த்தாங்க. ஏன் என் வயசு 63 தான், 100 ஒட்டகம் 63 தான் வறுத்துட்டு மீதி அலியில அவங்க கூப்பிட்டு நீங்க இருங்கன்ட்டாங்க. அதுக்கு 2 மாசம் கழிச்சுதான் இந்த உலகத்தை விட்டு போறாங்க. என் வயது 63 சொல்லாமல் சொன்னாங்க. அதே போலதான் இந்த நோன்பு விஷயத்திலே கூட உங்க கூட இருந்தா நான் நோன்பு வைப்பேன். அப்ப அடுத்த வருடம் இல்லை. சரி, இந்த 9, 10 நோன்பு வைக்கிறோம் அல்லவா, இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் பாதுகாத்தானே இந்த மாதத்தில், அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறது. யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தவன் யார்? ஃபிரௌன். ஈவு இரக்கம் என்னவென்று தெரியாது, அன்பு எவ்வளவு விளையாண்டு கேட்கக்கூடியவன். ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொல்லுவேன். நீங்களும் உங்க ரப்பு இருக்குன்னு சொல்லியல. ஃபிரௌன் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, உங்களுக்கெல்லாம் ரப்பு இருக்கானா? ஆமா இருக்கிறான். அந்த ரப்பை விட பெரிய ரப்பு நாங்க அப்படின்னா. எவ்வளவு பெரிய ஆணவம் அகந்தை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதே போல அப்போது பிறந்த ஆண் குழந்தைகளை வெட்டினான், கொன்றவன். அவ்வளவு பெரிய கொடூரமானவன். அவனை விட்டும் பாதுகாப்பு பெறணும்.
அப்போ அவன் வந்து இந்த பனீஸ்வரர் வீரர்களை எல்லாம் நான் கொன்றுவான் அழிச்சிருவான்னு திட்டம் போட்டு வர்றான். பனீஸ்வரர்கள்லாம் பயந்து போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வர்றானே நம்மளையெல்லாம் கொன்று